சென்னை அரும்பாக்கத்தில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்க்கரை நோய்க்கான ஒருங்கிணைந்த மருத்துவ மேலாண்மை பயிற்சியின் ஒரு பகுதியாக நீரிழிவு மருத்துவ முகாமை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ஏற்பாடு செய்திருந்தது. அதில் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் என்.ஜே. முத்துக்குமாரின் வழிகாட்டுதலின்படி சென்னை சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி இயக்குனர் சித்தா விஞ்ஞானி டாக்டர் ஏ. கனகராஜன் அவர்களின் மேற்பார்வையில் சர்க்கரை நோய்க்கான ஒருங்கிணைந்த மருத்துவ மேலாண்மை முகாம் நடைபெற்றது. சர்க்கரை நோயாளிகள் மற்றும் நிறுவன அலுவலக ஊழியர்கள் பங்கு பெற்ற இந்த கூட்டத்தில் சர்க்கரை நோய் மற்றும் அதன் சிகிச்சை, சித்தா மற்றும் நவீன மருத்துவத்தின்படி தடுப்பு மற்றும் மேலாண்மை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 120 நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய உதவி இயக்குனர் சித்தா டாக்டர் ஏ. கனகராஜன் மற்றும் விஞ்ஞானி ஆராய்ச்சி அலுவலர் சித்தா டாக்டர் இளங்கனி ஆகியோர் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் சித்த மருத்துவத்தின் பங்கை எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய உதவி இயக்குனர் டாக்டர் நித்யா கூறுகையில், நோயாளிகளுக்கு முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை சர்க்கரை, அதன் நோய் குறியியல் மற்றும் மரபியல் குறித்து எடுத்துரைத்தார். அதன் பின்னர் பேசிய ஆராய்ச்சி அலுவலர் சித்தா டாக்டர் ஸ்ரீதேவி பேசுகையில், சர்க்கரை நோயை நிர்வகிப்பதில் உடற்பயிற்சி, உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஆராய்ச்சி அலுவலர் சித்தா டாக்டர் கவிதா பேசுகையில், இரத்த சர்க்கரை உயர்தல் குறியீட்டை குறைப்பதில் சிறுதானியங்களின் பங்கு, சர்க்கரை நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கினார். அதன் பின்னர் பேசிய ஆராய்ச்சி அலுவலர் சித்தா டாக்டர் விநாயக் கூறுகையில், நோயாளிகளுக்கு பயனுள்ள யோகாசனங்கள் மற்றும் சர்க்கரை நோய்க்கான முத்திரைகள் குறித்து பயிற்சி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் மருந்தியல் டாக்டர் தயானந்த ரெட்டி நன்றி உரை நிகழ்த்தினார். பின்னர் இதேபோன்று சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தில் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிறுவனம் சர்க்கரை நோய்க்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் உதவி இயக்குனர் டாக்டர் ஆர். கணேசன் மற்றும் ஆராய்ச்சி அதிகாரி சித்தா டாக்டர் ஜூலியட், ஆராய்ச்சி அலுவலர் சித்தா டாக்டர் ஏ. உஷா ஆகியோர் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். இதில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். என்னோட பேர் டாக்டர் கனகராஜன், அசிஸ்டன்ட் டைரக்டராக HCRI சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினுடைய ஒரு அங்கமாக இங்கே வந்து HCRI சென்னை வந்து அரும்பாக்கத்தில் செயல்பட்டு வருது. இதில் வந்து இன்னைக்கு உலக நீரிழிவு தினத்தின் தொடக்கமாக, அதாவது இன்டகிரேட்டிவ் டயபெட்டிக் ஓபியை இனாகரேட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து மெயினாக நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, அந்த நோய் எப்படி தொடங்கியிருக்கு, நமக்கு அது என்ன குறிக்கோளங்கள் இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர். வணக்கம், நான் டாக்டர் மித்ரா, அசிஸ்டன்ட் டைரக்டர் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு உலக நீரிழிவு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்றோம். இந்த டே அப்சர்வ் பண்றதுக்கு காரணம், இப்போ முதல்லலாம் வந்து மக்களுக்கு 40-50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த நீரிழிவு நோய் வந்தது. இப்போ 20-25 வயசுல இருந்தெல்லாம் வருது. அதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட பழக்க வழக்கம், சாப்பாடு முறைகள் எல்லாம் மாறி இருக்கு. முதல்ல இதை பணக்கார வியாதின்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க மட்டும்தான் அரிசி சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டாங்க. பட் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதுவும் இல்லாம அக்ரிகல்ச்சர் ரூரல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே சிட்டிக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருந்த வேலை பழு இல்லாம இங்க வந்து ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மேஜர் காரணம் இப்போ டயபெட்டிஸ் ஆன் த ரைஸ் இருக்கிறது. ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த டேவை அப்சர்வ் பண்றோம். இதுல வந்து அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா, பாலியூரியா, அதிக தாகம் எடுக்கிறது, அதிகமா பசி எடுக்கிறது, அதிகமா நம்ம யூரின் போறது அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு, இல்ல சோர்வு வருது நடக்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் அறிகுறி இருக்கு அப்படின்னா நம்ம உடனே டாக்டர் கிட்ட வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஒரு 6 மாசம் ஒன்ஸ் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது. அந்த அப்படி இல்லைன்னு புத்தளிகள் அங்க இருக்க இந்த சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்துல எல்லா 365 நாளும் OPD வந்து சர்வீஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு திங்கட்கிழமையும், வாரத்தோட ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்பெஷல் டயபெட்டிஸ் OPD நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இன்டகிரேட்டிவ் OPDயும் அதோட சேர்த்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த மருத்துவ மைய ஆராய்ச்சி குழுமத்தினுடைய கைடன்ஸ் படி நாங்க இதை இன்னைக்கு வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்
HCR இன்சார்ஜ் டாக்டர் கனகராஜன் சார் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் ஸ்பெஷல் ஓபிடி அன்னைக்கு இந்த இன்டகிரேட்டிவ் ஓபிடி செயல்படும்ன்றது இந்த தருணத்துல நான் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மருத்துவர் ஸ்ரீதேவி, HOD பார்மசியில் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டகிரேட்டிவ் ஓபிடி தொடரப்பட்டுள்ளது. இந்த உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நம்மளோட சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் சித்த மருத்துவர்கள் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா டீபை சூரணம், திரிபலா சூரணம் மற்றும் தாயக்கற்பம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு போதுமான அளவு வந்து டயட் ஃபெசிலிட்டி, என்னென்ன மாதிரி டயட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கணும், யோக முத்திரைகள், யோகாசனம், இந்த இலவச மருத்துவ முறைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.